வணக்கம். கலியுக சகுனி நேயர்களே, நாம் இன்னைக்கு திரு இமானுவேல் சேகரனாரை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடணும். திரு இமானுவேல் சேகரனார் அவர்களோட இன்னைக்கு 65வது நினைவு தினம். அவர் 1924 பிறந்திருக்கிறாரு. 1957 இன்னுயிர் நீத்திருக்கிறாரு. சுமார் 33வது வயதில் அவர் இறந்திருக்கிறார். அதே மாதிரி இவர் பிறந்து இது 100வது ஆண்டு. அதே பெரிய விஷயந்தான். 100வது ஆண்டில் இன்றைக்கி அவரை நம்ம நினைவு கூறுறோம்னா அதுக்கே அவர் வரலாற்றில் அவருக்கு அதிகப்படியான பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கணும். அதாவது ஒரு போராளி தான் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த தலைவராக உருவாக முடியும். தன் மக்களுக்கு நடக்கும் கொடுமைகளை அவர் எப்போவுமே பார்த்து கொண்டு இருப்பதில்லை. ஒரு போராளி தன் மக்களுக்கு இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள், தீண்டாமை கொடுமைகள், தொட்டால் தீட்டு, உடையில் தீட்டு, நேராக நின்று பேசுவதில் தீட்டு என அவங்களோட உரிமையை பெறுறதுக்கே நிறைய ஏற்றத்தாழ்வுகள். இப்படி இதெல்லாம் பார்த்து இவர் ஒரு போராட்ட குணம் தனக்குள்ளே வந்திருக்குது அவருக்கு சிறு வயதிலேயே. இதை பார்த்தா தட்டி கேட்கணும் அப்படிங்கிற தன்னை போல் மற்றவர்களுக்கும் அந்த தைரியத்தை விதைச்ச அந்த உண்மையான செயலை நம்ம கண்கூட பார்க்க முடியுது. தன் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியதில் பெரும் பங்கு இவருக்கு இருக்குது. அதே மாதிரி இவரோட பெயர் புகழ் பெறும் வகையில் இந்திய அரசாங்கம் இவருக்கு 2010 இவரோட பெயரில் ஃபோட்டோவோட தபால் தலை வெளியிட்டு இந்திய அரசாங்கம் இவரை கௌரவப்படுத்தியிருக்கிறாங்க. இவங்க பிறந்தது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பக்கத்தில் இருக்கிற செல்லூர் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்திருக்கிறாங்க. இவரோட தந்தை ஒரு ஆசிரியர் வேதநாயகம், தாயார் ஞானசுந்தரி. இவர் ஒரு பக்கம் ஜாதி அடக்குமுறை, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவர் வளர்ந்த இளைய பருவத்தில் ஆங்கிலேயரோட கொடுமை வேற இவரோட காலத்தில் இருந்திருக்கு. அப்போ 1942 இவர் தன்னோட தந்தையோடு சேர்ந்து வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் கலந்து 3 மாதம் சிறையில் இருந்திருக்கிறாரு. அப்போ இவருக்கு வயது 18. இதன் மூலம் இவரோட நாட்டு பற்று என்ன அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியுது. ஒரு பக்கம் நாட்டுக்காக போராடுறாரு, ஒரு பக்கம் தன் இனத்தோட மக்கள் தீண்டாமையால் கொடுமைப்படுத்தப்படுறத நினச்சி ரொம்ப இதயம் அவருக்கு ரொம்ப வேதனையை கொடுக்குது. தனது 19வது வயசில் இவர் தலித்துகளுக்கு மட்டும் இரட்டை டம்ளர் முறை அப்படின்னு ஒரு முறை இருந்திருக்கு. ஒரு டீ கடைக்கு போனால் அங்கே உயர் ஜாதிக்கு ஒரு கிளாஸ் வச்சுருப்பாங்க, தாழ்ந்த ஜாதிக்கு ஒரு கிளாஸ் வச்சுருப்பாங்க. அந்த முறையை எதிர்த்து இவர் போராட்டம் பண்ணுறாரு. அப்போ இந்த போராட்டத்துலேயும் அவர் சிறைக்கு போகிறாரு. அப்போ தன்னை இராணுவத்தில் இணைச்சி தனது நாட்டு பற்றை வெளிப்படுத்துறதுக்காக இவர் நான் இராணுவத்தில் போய் இணைகிறாரு. அப்போ பாருங்கள் இவரோட நாட்டு பற்று எந்த அளவுக்கு இருக்குன்னு. வெள்ளையனை எதிர்த்தும் போராடி இருக்காரு, இராணுவத்துலேயும் போய் பணி செஞ்சுருக்கிறாரு. அப்போ 1950 இவர் லீவில் விடுப்பில் வராரு. அப்போ வெள்ளையர் ஆட்சி முடிஞ்சு சுதந்திரம் கிடைச்ச காலம். ஆனால் அந்த ஜாதி தீண்டாமை மட்டும் அப்படியே இருந்திருக்கு. அப்போ இவர் நம்ம நாட்டுக்கு ஆற்றுற தொண்டை விட நம்ம மக்களுக்கு நம்மளோட தொண்டு, நம்ம கொடுக்க வேண்டிய விழிப்புணர்வு அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறத உணர்ந்து இவர் தன்னை இந்த தீண்டாமை ஒழிப்பில் இன்னும் அதிகமாக ஈடுபடுத்திக்கிறாரு. அப்போ 11/9/1957 இவர் தன்னோட இன்னுயிர் நீத்து மக்களோட மனசில் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துகிறாரு. நமக்குன்னு இருந்த ஒரு தலைவன் இல்லாமல் போயிட்டாரே அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அவர் அன்னைக்கு விதைச்சிட்டு போனது இன்றைக்கி நம்மளால் கண்கூட பார்க்க முடியும். அவரோட சமுதாயத்தின் வளர்ச்சி, அந்த மக்களோட எல்லாமே மாறிடுச்சு. அன்னைக்கு இருந்த காலம் இன்றைக்கி கிடையாது. எல்லாமே ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிருக்கு. தீண்டாமைங்கிறது இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிருக்குது. அதுவே அவர் அன்னைக்கு விதைச்ச விதை தான் இன்றைக்கி மரமாக வளர்ந்து நிற்கிதுங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். அப்போ இந்த 2024 அவர் கண்ட கனவு இன்றைக்கி பழிச்சிருக்கு. அதனால் இன்றைக்கி அவரோட நினைவு நாளை அவங்க குரு பூஜையாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு போராளியும் தான் தலைவராகிறாங்க. அந்த போராளி தலைவரானதுக்கு அப்புறம் அவங்களோட கொள்கைகளை ஒவ்வொரு இளைஞர்களோட மனசுலையும் கொண்டு போய் சேர்த்து அந்த தீண்டாமையை ஒழிக்கிறதுக்கு போராடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி இன்றைக்கி அதில் வெற்றியும் அடைஞ்சு
ஒரு தீண்டாமை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மனித நேயம் மட்டும்தான் இன்றைக்கி மக்களோட மனசில் இருக்குது. அப்போ இது போன்ற நாளில் அவங்கள வந்து நம்ம நினைவு கூர்ந்து அவங்களோட புகழை வந்து அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம கலியுக சகுனி சேனலோட நோக்கம். இந்த நாளில் அவரை வணங்கி